ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முழு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டதுக்கு காரணம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வழி நடத்தி போனோம்னா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இது பண்ணேன். அதனால் முழு விஷயத்தையும் நம்ம ஒருத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ளே போனோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். அதனாலேயே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணதுலேருந்து அந்தளவுக்கு நாங்கள் பேசிக்கலை. ஏன்னா கொஞ்ச நாள் தான் பேசிக்கிட்டோம் அப்படிங்கலாம். ஒரு மாதத்துலேயே கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்து நிச்சயத்துக்கு அப்புறம் தான் டைம் இருந்துச்சு. அதனால இந்த மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒரு ஒரு 10 நாளா ஒரு 2 நாள் எங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவரும் ஓகே. ஆனா வீட்ல யாருக்கிட்டயும் நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறவாசி வீட்ல யாருக்கிட்டயும் நம்ம சொல்ல வேண்டாம். சொன்னோன்னா அது நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும். அதனால வேண்டாம். இருக்கட்டும். அதனால நம்ம கொஞ்சம் ஒரு 2, 3 நாள் போகட்டும். நம்ம அதுக்கப்புறம் நான் ஒரு டிசைட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். நான் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு கேட்டத அவர் தவறா நினச்சிக்கிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில தவறா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. ஏன்னா அவரோட வாழ போகிறோங்கிறப்போ, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் ஒரு சுற்றி பார்க்கணும், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டு இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட நம்ம எதுவும் சொல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் சரி சொல்லிட்டு தான் இது பண்ணணும், அப்படிங்கிற மாரி தான் ஒரு சில விஷயங்கள் எனக்கு மனசுக்குள்ளே போயிட்டுருந்துச்சு. அதுக்கேத்த மாரி அவர் 2 டேஸ் கழிச்சு கால் பண்ணாரு. கால் பண்ணிவிட்டு இது மாரி நீங்க சொன்ன மாதிரியே நீ ஒரு 2 டேஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவர் இந்த மாரி சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் என்ன ஒரு ஃபீல் பண்ணேன்னா, இதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுக்கு தாண்டி, அதுக்கான ஒரு விஷயத்த நம்ம குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே நான் ஒரு சில இத நான் மனசுக்குள்ளேயே இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது எந்த ஒரு இதையுமே நம்ம பார்த்துக்கணும், செய்யணுங்கிறத நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகள்லையுமே நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பாசிட்டிவாக போயிட்டுருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குது அப்படிங்கிறது மாரி, நான் மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நம்ம இது அது சரியில்ல அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அவர் எனக்காக ஒரு 2 டேஸ் ஒரு டூர் மாரி அரேஞ்ச் பண்ணாரு. நாங்களாவே ஒரு கார் எடுத்துக்கிட்டு, அதுக்கு டிரைவர் ஏன்னா அவருக்கு கார் டிரைவிங் தெரியும். இருந்தாலும் நம்ம கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டிரைவ் பண்ணால் கண்டிப்பாக சரியா இருக்காதுன்ட்டு ஒரு டிரைவரும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஒரு 2 டேஸ் அந்த ஒரு எல்லாமே ஒரு சாப்பாடு எல்லாமே அந்த ஹோட்டல்லேயே இது பண்ணுற மாரி ஒரு இயற்கை சூழலோட ஒரு இடத்துல தான் நாங்க போயிட்டு ஸ்டே பண்ணோம். ஆனா வீட்ல யாருக்குமே தெரியாது. எங்க வீட்லயும் தெரியாது, அவர் வீட்லயும் தெரியாது. கேட்டா நான் எங்கள் ஹாஸ்டல்லேருந்து ஒர்க்குக்கு போகிறேங்கிற மாரி தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அம்மாவும் "இன்னும் 10 நாள்ல கல்யாணம் இருக்குது வந்துரு" அப்படிங்கிற மாரி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், "நான் உன் மாப்பிள்ளை கூட தானம்மா இருக்கிறேன்" அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, "அதெல்லாம் நான் வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் நீ கவலைப்படாத. எதா இருந்தாலும் நான் வந்துடுறேம்மா" அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு உடனே அவரும் ஒரு ஒரு பாசிட்டிவா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. ஏன்னா சில பேர்னா ஏமாத்துறோம், இது மாதிரிலாம் ஏன் இது பண்ணுற அப்படிங்கிற மாரி ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கல. "உன் கூட தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா தான் இருக்குது" அப்படிங்கிற மாதிரி அவர் எனக்கு ஒரு சில விஷயத்த சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கா இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்கா இருந்தாலும், நமக்கு அந்த நேரத்தில ஒரு பக்குவமா ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுக்கு, பண்ணுறதுக்கு, பார்த்துக்கிறதுக்கா இருந்தாலும், எந்த இதையுமே நம்ம இதா இருக்கிறதுக்கான டைமிங்கிறது ஒரு அந்த 2 டேஸில நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு நிறைய ஒரு சாப்பிட்ற விஷயங்கள், எனக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும், இது பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இது பண்ணாரு. அதுக்காக எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாவும் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்து இது பண்ணி குடுக்குறாங்கன்னா, அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா தானே இருக்கும் என்னைக்குமே ஒரு வாழ்க்கையில அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு இது கிடைக்குதோ, அத நம்மளால இது பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய இது பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சில விஷயங்கள
நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில இதையும் வந்து யோசித்தேன் அப்படின்னு சொல்லலாம்.